நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் மக்களே. ஒரு தள்ளு வண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யும் ஒருவரின் வித்தியாசமான சபதம் என்னை கவர்ந்தது. சார், என்னிடம் இருந்து காய்கறிகள் வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து காய்கறிகள் வாங்குவதை விட உங்களுக்கு 5 நன்மைகள் அதிகம். அந்த நன்மைகள் என்னவென்று தெரிய வேண்டுமா? திரும்பி பார்த்தேன். ஒரு அழுக்கு கைலியுடன் சட்டைக்கு பதில் தோளில் ஒரு துண்டு அணிந்த ஒரு இளைஞன் பக்கத்தில் இருந்த ஜேரில் 6 வயதில் ஒரு பையன். அவர்தான் கேஷியர் என்று நினைக்கிறேன். நான் வாங்க நினைத்த என்னுடைய லிஸ்டில் உள்ள அனைத்து காய்கறிகளுமே அவரிடம் இருக்கிறது. இன்று அவரிடம் இருந்து வாங்கினால் என்ன, வீட்டுக்காரிக்கு தெரிய வேண்டாம். அந்த 5 நன்மைகள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக சார். என்னிடமிருந்து வாங்கும் காய்கறிகளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி தர வேண்டாம். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் லாபம். இது முதல் நன்மை சார். நீங்கள் வாங்கும் பொருட்களை கொண்டு போக நான் தரும் கவர் ஃப்ரீ. சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கவருக்கு குறைந்தது 5 ரூபாய் தர வேண்டும். நாம் காசு கொடுத்து வாங்கும் கவரின் அவர்களுடைய விளம்பரம். இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மை என்ன என்று அறிய ஆவலுடன் அவரை பார்த்தேன். சார், சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கள் கேட்கும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். எங்களிடம் நீங்கள் விலை பேசி வாங்கிக்கலாம். 100 ரூபாய் பொருளை 80 ரூபாய்க்கு கேட்டாலும் தருவோம். ஏன் என்றால் எங்கள் வைத்து பிழப்பு இது. எங்களுக்கு வேற வருமானம் ஒன்றும் இல்லை. 20 ரூபாய். இது மூன்றாவது நன்மை. சரிதான் என்று தலையாட்டிவிட்டு அவரை பார்த்தேன். சார், நான்காவது, இந்த காய்கறிகளின் பக்கத்து கிராமங்களில் நாங்களே இயற்கையாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஒன்றும் தெளிக்காமல் விவசாயம் செய்தது. இந்த காய்கறிகளை சாப்பிடுவதனால் உடலுக்கு எந்த தீங்கும் வராது சார். இவர் சொல்வது அனைத்துமே சரியாகவே எனக்கு பட்டது. மேலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அவர்கள் கேட்கும் விலையை கொடுத்து விஷம் சேர்த்த காய்கறிகளை கியூவில் நின்று வாங்குவதற்கு தயாராகும் நாம் இதையெல்லாம் சிந்திக்கிறோமா? சிந்தனையில் நிற்கும் போதே நான் கொடுத்த லிஸ்டில் உள்ள காய்கறிகளை பேக் செய்து கொடுத்தார். அவர் கேட்ட தொகையை கொடுத்தேன். பிறகு நான் அவரிடம், எல்லாம் சரி, 5வது நன்மை என்னவென்று சொல்லவே இல்லையே என்றேன். அவளுடன், இது என்னுடைய மனைவி. அவளுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. அவளுடைய மருத்துவத்திற்காக நான் யாரிடமும் கையேந்தது இல்லை. ஒரு பகுதி நீங்கள் விலை பேசாமல் கொடுத்த இந்த பணத்தின் ஒரு பகுதி அவளுடைய மருத்துவ செலவிற்கு உபயோகப்படும். இதுவும் நீங்கள் செய்யும் ஒரு சாரிட்டி தான். இதற்குரிய நன்மை இறைவனிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன 5வது நன்மை. புன்னகையோடு அவர் சொல்லி நிறுத்தினார். அவருடைய கண்கள் நிறைந்திருந்தது. நானும் கண்ணீரை மறைக்க முயன்று தோற்றேன். இது போன்ற துக்கங்களும் துயரங்களும் வெளியோரங்களில் வியாபாரம் செய்யும் பலருக்கும் இருக்கலாம். நம்மால் இவர்களுக்கு எல்லாம் உதவ முடியுமா? கோடிக்கணக்கில் மூலதனம் உள்ள சூப்பர் மார்க்கெட் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கும் பாக்கெட் நிறைக்க நாம் கொடுப்பதில் ஒரு பங்கை இதேபோன்று வழியோர வியாபாரிகளுக்கு கொடுத்து உதவுவது அல்லவா உண்மையான தொண்டு? இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.